தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்கள் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் நாளை வரை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை தொடர வாய்ப்புள்ள அதே நேரத்தில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் சிவகிரியில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். பழனியில் திரு ஆவினன்குடி கோவில் பங்குனி உத்திர திருவிழா தொடங்க உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து கிரிவலம் வந்தனர். 10ஆம் தேதி முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் 11ஆம் தேதி பங்குனி உத்திர தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பங்குனி மாத தொடக்கத்திலிருந்தே பக்தர்கள் காவடி எடுத்து பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். வேடச்சந்தூர், ஆலகவுண்டனூரில் இருந்து காவடி எடுத்து வந்த பெண்கள் கிரிவல பாதையில் தேவராட்டம், தேவ கும்மி ஆட்டம் ஆடியபடி வலம் வந்தனர். மத்திய பிரதேசத்தில் ரயில்வே ஊழியரை அவரது மனைவி கன்னத்தில் அறைந்து கொடூரமாக தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. சட்னா மாவட்டத்தைச் சேர்ந்த ரயில் என்ஜின் ஓட்டுநரான லோகேஷ் மஞ்சி தன்னை மனைவி அர்ஷிதா தொடர்ந்து தாக்குவதாக வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட ஆண்கள் உரிமை குழு, குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தில் ஆண்களை பாதுகாப்பதற்கான பிரிவு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. கோடை காலத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் மாவட்ட மதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பெரம்பலூர் ரோவர் வளைவு சிக்னல் பகுதியில் தண்ணீர் பந்தலை மதிமுக மாவட்ட செயலாளர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட மதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதளம்பேட்டையில் ஊர் சுற்றுவதற்காக பள்ளி சிறுவர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநரான சூர்யாவை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி 3 சிறுவர்கள் அவரிடமிருந்து 400 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். இதையடுத்து சூர்யா காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் விசாரணையில் 17 மற்றும் 16 வயதுடைய 3 சிறுவர்கள் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதில் 2 பிடித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். மற்றொரு சிறுவனை தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது.